அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது ஸ்திர ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க. மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. சதயம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான். மேலும் கும்பம் ராசி நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது லக்ஷ்மி தேவி தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமாக இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில சதயம் நட்சத்திர நண்பர்கள் இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவ்வப்போது சிறிதளவில் மனத்தில் பயத்தோடு இருக்கீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்னு கூடிய காரணத்தினால மற்ற ராசியினரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கும்பம் மற்றும் மகரம் ராசியினருக்கு கொஞ்சம் பாதிப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் ஜென்ம சனி காலத்தை தாண்டி இப்போ குடும்ப சனி காலத்தில் இருக்காங்க. அதே சமயம் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மட்டுமல்லாது இனி அடுத்த 2.5 ஆண்டு காலங்களுக்குமே எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை இப்போ உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் இப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலையும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இருவேளையிலும் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவதோ அல்லது நடைப்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது மரண சனிக்காலம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எப்போவுமே 30 வயதுக்குள்ளே 7.5 சனிக்காலம் வருது அப்படின்னா அது அதாவது மங்கு சனி. 30லேருந்து 60 வயதுக்குள்ளே வருது அப்படின்னா அது பொங்கு சனி. மேலும் 60 வயது தாண்டினவர்களுக்கு 7.5 சனிக்காலம் வருது அப்படி இது பேர் மரண சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ மரண சனி அப்படின்னா உடனடியாக நம்ம இறந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மரணத்திற்கு நிகரான ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். அதனால தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ
உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வந்து ஒரு வெளி மாநிலத்து உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வெளி மாநிலத்து உத்தியோகமோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இந்த ஜென்மசனி காலத்துல இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குது அப்படின்னாலும் இம்மீடியட்டா நீங்க ஒரு பொழுதும் யோசிக்காம அந்த உத்தியோகத்துல போயிட்டு ஜாயின் பண்ணிருங்க. அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வந்து பிரிஞ்சு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜென்மசனி காலம் வந்து ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த காலகட்டமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்தனமா வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் இந்த 2 பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக செட் ஆகும் அப்படின்றத ஐதீகங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது வந்து உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லையோ அல்லது உங்களுடைய பெயர்லேயே வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து ஒன்று வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க ஆல்ரெடி வந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, கலவையான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து மற்றொரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. அதாவது உதாரணத்துக்கு வந்து எதனா வந்து வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்கள் வந்து யார் கூட உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கும், மேலும் இனி வரவிருக்கும் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து பக்குவப்படுத்திட்டு அமைதியாக எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக சேருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே.
இப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான, உபஜய ஸ்தானமான, முயற்சி ஸ்தானத்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்தில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாக கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள், இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும், இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்ப நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல எதனா கருத்து மோதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும், நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனத அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் சைலன்ட்டா விட்டு குடுத்து போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிசினஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி, சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவ வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி, சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலோ, அல்லது வேற எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும், நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் அமைதியா உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கும்பம் ராசி, சதயம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க் யூ.